சிம்பிள் பீஃப் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். 2 கப்ஸு பாஸ்மதி ரைஸு, அப்புறம் கீ, அப்புறம் ஸ்பைசஸ்ஸு, 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, அப்புறம் ஆயிலு, வெஜிடபிள் ஆயிலு, அப்புறம் தயிர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் காரம், அப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக ஆனியன்ஸு. பிரியாணிக்கு ஆனியன்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 1 கப்பு புதினா, அப்புறம் கொத்தமல்லி இலை. இதுதான் தேவையான பொருட்கள். நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிம்பிள் பீஃப் பிரியாணி செய்கிறதுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பீஃபு ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சுக்கணும். இப்போ பீஃப் வந்து கொஞ்சம் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து 20 மினிட்ஸ் அது வேக வைக்கணும். ஃபர்ஸ்ட் விசில் இந்த 20 மினிட்ஸு நம்ம வேக வச்சுக்கணும். ஒருவேளை பீஃப் வந்து லைட் கலரில் இருந்துச்சுன்னா 3 விசில்ஸ் வந்தால் போதும், அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் இப்போ நான் எடுத்த பீஃப் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ இது நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நான் ஸ்டீம் வைக்க போகிறேன் 20 மினிட்ஸ் வரைக்கும். இப்போது 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடலாம். குக்கர் மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாஸ்மதி ரைஸு நம்ம கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ பவுல் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆகணும். இப்போ பவுல் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இப்போது ஆனியன்ஸ் போடலாம். பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன்ஸு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு போட போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போது அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக போட போகிறது தக்காளி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் நல்லா ஸ்மாஷி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொத்தமல்லி இலை போட்டுடலாம். கொத்தமல்லி இலை போட்டதுக்கப்புறமா நம்ம புதினா போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சில்லி பவுடர் போட்டுடலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு போட போகிறது தயிர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாயில் பண்ண பீஃப் போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பீஃப் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 to 8 மினிட்ஸ் பாயில் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். இப்போ இந்த மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ்சர் நம்ம ரைஸ் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ்சர் ரைஸ் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த ரைஸ் நம்ம ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து இந்த ரைஸ் குக்கரில் போட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் போட்டுக்கலாம் மேலே. அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கீ ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ரைஸ் குக்கர். இந்த ரைஸை நம்ம நார்மலாக கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது நான் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பிளேட்டில் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் இன்னும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ரீனாஸ் பேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி.